இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் தேவன் நம்முடைய வழிகாட்டியாய், சங்கீதக்காரன் அதனால்தான் 32ஆம் சங்கீதத்திலே 8ஆம் வசனத்திலே சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை செய்கிற கர்த்தர். வழி தெரியாதபடி அநேக நெருக்கங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, மேய்ப்பர் என்பதனுடைய அர்த்தம் முன் செல்கிறவர். அவர் முன்னால் செல்லுவார், நாம் பின்னால் செல்ல வேண்டும். அவர் நமக்கு அநேக வழிகளை காண்பித்து வைத்திருக்கிறார், அந்த பாதையிலே நாம் செல்ல வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் மேய்ப்பர் யார் என்று சொல்லி, புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர், ஆத்துமாவை தேற்றுகிறவர் என்று 2ஆம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அமர்ந்த தண்ணீரண்டையில் அவர் முன் செல்ல வேண்டும். அந்நாட்களில் உள்ள மேய்ப்பர்கள் முன்னால் செல்வார்கள், ஆடுகள் அவர்கள் சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு பின் செல்லும். நாம் தேவனுடைய சத்தம் கேட்டு அவருக்கு பின் சென்றால் நம் ஆத்துமா தேற்றப்படும், நம்முடைய உள்ளத்திற்குள்ளே சமாதானம். இயேசு ஒருவர் தான் சொல்லியிருக்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். யோவான் 14:27. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மரண இருள்கள் சூழ்ந்து கொள்ளலாம், பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் தெரியுமா? நான் மேய்ப்பனாய் கொண்டிருக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். அநேக ஆசீர்வாதங்கள். கர்த்தரை மேய்ப்பராக கொண்டு அவர் காண்பிக்கிற பாதையிலே அவர் வழி காட்டுகிறபடி நாம் நடக்கும்போது, சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி, தலையை எண்ணெயால் அபிஷேகம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஒரு நித்திய ராஜ்யத்தினுடைய சந்தோஷம். உலக பிரகாரமான அநேக காரியங்களிலே சோர்ந்து போய் நொறுங்கி போய் இருக்கிறீர்களா? நீ பின்பற்றுகிறதில் காணப்படுகிற தவறை சரி செய்து கொள். நீ ஏற்று நடத்தும் மனிதன் யார்? மனிதரை ஏற்று பின்பற்றுகிறீர்களா, இல்லை என்றால் கர்த்தரை பின்பற்றுகிறீர்களா? கர்த்தருக்குள் வாழ்கிறவர்கள். அங்கே சொல்லப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவருக்கு பின் செல்கிறவர்களோடு கூட கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கும் வரைக்கும் நாம் கர்த்தருடைய சொல்லை கேட்டு நடக்கிறோம் என்ற அர்த்தம். கர்த்தர் சொல்லப்பட்டவர் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியாத போது அவர் நம் மேய்ப்பராயிருக்க முடியாது. இங்கே சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களை நானும் நீங்களும் சுதந்திரிக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மிடத்தில் காணப்படுகிற குறைவுகளை ஆராய்ந்து கர்த்தரை பின்பற்ற, கர்த்தர் தான் எனக்கு எல்லாம், அவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், நமக்கு வாழ்ந்து காண்பித்த அவர். அங்க வசனம் சொல்லுகிறது, யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனங்கள், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு மனிதனுடைய அன்பை விட பெரியது, நம்முடைய உறவுகளுடைய அன்பை விட பெரியது. கர்த்தருடைய அன்பு சொல்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று யோவான் 3:18 சொல்கிறது. ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டோம். நாம் தேவனை பின்பற்ற, தேவ சமூகத்திலே அவருக்காக வாழ, அவரோடு கூட நடக்க இந்த கால வேளையிலே நாம்
நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை பின்பற்றினவர்கள், அவர் காண்பித்த பாதையில் செல்ல தங்களை அர்ப்பணித்தவர்கள் ஒரு நாளும் பின்வாங்க மாட்டார்கள், அழிந்து போக மாட்டார்கள். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் எங்கள் மேய்ப்பர், நாங்கள் உங்கள் ஆடுகள். நாங்கள் உம்மை பின் செல்ல, உம்மை பின் செல்லும் ஆடுகளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.